الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك نولي بعض الظالمين بعضا بما كانوا يكسبون فقال النبي صلى الله عليه وسلم أشغلوا أنفسكم بالذكر والتضرع كي أكفيكم أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு மரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு மிகப்பெரிய தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தேர்தலிலே வாக்களிப்பதற்கும் தயாராக கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல ஆட்சி, நல்ல ஆட்சியாளர்கள் நம்மவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலைப்பாடாக, ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனின் மூலமாக எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கிறார். ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தவர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு ஊருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாட்டினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் இஸ்லாம் சரியான தேர்வுகளை நிச்சயமாக சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது நாம் யாருக்கு வாக்களிப்பது என்பதை விட, நாம் முடிவு செய்வதை விட, நம்மை ஆளுபவர்களை உண்மையிலேயே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் முடிவு செய்கிறான் என்பதுதான் இஸ்லாத்துடைய கண்ணோட்டம். ஒவ்வொரு காலத்திலேயும் வாழக்கூடிய மக்களை ஆளுபவர்களை அல்லாஹுதான் தேர்வு செய்கிறான். இதில் ஏதாவது மாற்று கருத்து நமக்கு இருக்கும் என்று சொன்னால், குர்ஆனுடைய ஆயத்தினுடைய கருத்துக்கு நம்முடைய சிந்தனை
மாற்றமாக உள்ளது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். மிக தெளிவாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சியாளர்களை நியமிப்பது குறித்து ரப்பவே சொல்லி காண்பிப்பான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் து'தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ. நபியே, நீங்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லிவிடுங்கள், அல்லாஹும்ம மாலிகல் முல்கி, அரசர்களுக்கெல்லாம் அரசனான அல்லாஹுவே, து'தில் முல்க மன் தஷாஉ, நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு அரசாட்சியை தருகிறாய். வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ, நீ நாடியவரிடமிருந்து அரசாட்சியை பிடுங்கியும் விடுகிறாய். ஆட்சியாளர்கள் என்பது அல்லாஹுவால் தேர்வு செய்யப்படக்கூடிய விஷயம். நாமெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டுத்தான் இவர்களை தேர்வு செய்கிறோம் என்பது அல்ல. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய தேர்வின் பிரகாரம்தான், அவனுடைய முடிவின் பிரகாரம்தான் ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் 100க்கு 100 உண்மையான விஷயம். அல்லாஹும்ம மாலிகல் முல்க் து'தில் முல்க மன் தஷா, நீ நாடியவருக்கு ஆட்சியை தருகிறாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்கியும் விடுகிறாய். நல்ல ஆட்சியாளர்களை நியமிப்பதும் அல்லாஹுதான். தீய ஆட்சியாளர்களை ஏற்பாடு செய்வதும் அல்லாஹுதான் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக சொல்லுவான். இதற்கு மாற்றாக 1% கருத்தும் கிடையாது. உலக ரீதியாக நாங்கள் வாக்களித்தோம், இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள், அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்பதல்ல. மாறாக அல்லாஹ் முடிவு செய்கிறான், இவன்தான் ஆட்சிக்கு வர வேண்டும், இவர்தான் ஆட்சிக்கு வர வேண்டும். நாம் நம்முடைய நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னால் உள்ளவர்கள் இந்த ஆட்சியில் இருப்பது கிடையாது, இன்று இருப்பவர்கள் நாளை ஆட்சியிலே கிடைப்பது கிடையாது. சில நேரங்களிலே திரும்ப திரும்ப ஒருவர்களுடைய அதிகாரத்திலேயே அல்லாஹ் ஆட்சியை கொடுத்து கொண்டிருப்பான். இதெல்லாம் உண்மையானது. ஒன்றுமே இல்லாதவர்களை அல்லாஹு தஆலா சிம்மாசனத்திற்கு கொண்டு வருவான். எதுவுமே இருக்காது, உலக ரீதியாக ஆளுவதற்கான எந்த ஆதாயமும் இருக்காது. சாதாரண ஒருவராக இருப்பவரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சிக்கு கொண்டு வருவார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து கிணற்றிலே தள்ளிவிட்டார்கள். கிணற்றிலே தள்ளிவிட்டு அவர்களை பலவீனப்படுத்தினார்கள். ஒரு நேரம் வந்தது, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசனாக ஆளுபவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தேர்வு செய்தான். பலகீனப்படுத்தப்பட்டவர், தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டவர், கிணற்றிலே போடப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டவர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருக்கடியாகி சந்தையிலே விலை கூறப்பட்டவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை அரசராக ஆக்கினார். எல்லாம் பிடுங்கப்பட்டு பலகீனமாக்கப்பட்டவர்களையும்
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சியாளராக ஆக்கினான். இது அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. ஒருவருடைய கையிலே அரசு அதிகாரத்தை வழங்குவது என்பது அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹுடைய பொறுப்பிலே, அல்லாஹுடைய ஆளுமையிலே உள்ள விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே கடுமையாக சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் கடுமையாக தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஒரு நேரம் வந்தது, இந்த மக்காவிலே வாழவும் முடியாது என்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். சாதாரண பிரஜையாக கூட இந்த மக்காவிலே வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி இந்த பூமியிலே வாழ முடியாது என்பதாக சொல்லி வேறொரு பூமிக்கு பயணம் செய்தார்கள். ஹிஜ்ரத்து பயணம் செய்தார்கள். மதீனா சென்றார்கள். திரும்ப மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு 8 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை ஆளக்கூடிய அதிபராக அல்லாஹ் ஆக்கினார். மக்காவிலிருந்து துரத்தப்பட்ட, மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட, வெளியேற்றப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலேயே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை தருகிறான். எதுவுமே கிடையாது, அல்லாஹ் நாடினால் ஆட்சிக்கு கொண்டு வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அரபுலகத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை ஹஸரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். இதற்கு முன்பதாக ஆண்டு பழக்கமில்லாதவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆட்சி அதிகாரத்திலே இல்லாதவர்கள் ஹஸரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். வெறும் வியாபாரமே செய்து பழகிய அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அரபுலக மக்களை ஆளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஆட்சிக்கு கொண்டு வருகிறான். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹுவால் தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள்தான் அவர்கள் நல்ல ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, தீய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற அமீருல் முஃமினீன் எல்லோரையும் விட அதிக அளவிற்கு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட உனக்கு தகுதி கிடையாது, ஒட்டகத்தை கூட சரிவர உனக்கு ஆளுமை செய்ய தெரியவில்லை என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை. ஆனால் அப்படிப்பட்ட உமரையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சிக்கு கொண்டு வந்தான் என்பதல்ல, உலகம் அழியும் வரை அது போன்ற ஒரு ஆட்சியை யாராலும் கொடுக்க முடியாது என்ற ஒரு சிறப்பான ஆட்சியை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு தான். குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது, அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ. அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய பரப்பளவை ஆட்சி செய்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இங்கெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாம் மனிதர்களாக இருப்பவர்கள் ஆட்சிக்கு யாரையும் கொண்டு வர முடியாது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான விஷயம். மக்களை ஆளுபவர் யாராக இருக்க வேண்டும், யாரிடத்திலே அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பது எல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு. வெளியிலே வேண்டுமானால் நாங்கள் ஓட்டு போட்டோம், நாங்கள் தேர்வு செய்தோம் என்பதாக எல்லாம் சொல்லிக் கொண்டாலும் கூட குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ. நீ நாடியவருக்கு ஆட்சியை தருகிறாய், நீ நாடியவரை ஆட்சியில் இருந்து எடுத்தும் விடுகிறாய்.
இதுதான் உண்மையான விஷயம். பெருமக்களே, ஓட்டு போடுவதற்கு முன்பதாக முஸ்லிம்கள் நமக்கு ஆள வேண்டிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். நிறைய வாட்ஸ்அப் தளங்களிலே இதை போடுகிறார்கள். நல்லாட்சி அமைவதற்கு இந்த துஆவை ஓதி வாருங்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. இந்த துஆ அதிகமாக பரப்பப்படுகிறது, மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பரப்பப்படுகிறது. நல்லாட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. இந்த துஆவை ஓதினால் நல்லாட்சி வர வேண்டும். வாழ்வதெல்லாம் ஹராமான வாழ்க்கை முஸ்லிம்களிடத்தில். கொடுக்கல் வாங்கலிலே ஹராம் மிகைத்திருக்கிறது பெருமக்கள், யாரும் மறுக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையிலே கேவலமான ஹராம்கள். துளியளவும் கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹ்வை பயப்படுவது கிடையாது. குடும்ப வாழ்க்கையிலே திருமணம் முடித்தவர்களும் ஹராமிலே ஈடுபடுகிறார்கள், திருமணம் முடிக்காதவர்களும் ஹராமிலே ஈடுபடுகிறார்கள். எல்லா துறைகளிலேயும் அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்திவிட்டு சொல்ல வருகிறார்கள், நல்லாட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆவை ஓதினால் போதும், ஹராமை செய்து கொள்ளுங்கள், என்ன வேண்டாலும் செய்து கொண்டு இந்த துஆவை ஓதினால் நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்களா? அரபுலகத்தை யோசித்து பாருங்கள், ஆளுபவர்களும் நல்ல முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆளக்கூடிய மன்னர்கள் முஸ்லிம்கள் தான், ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. முஸ்லிம் ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவன் நல்லவனாக இருப்பது அந்த பிரஜைகளாக வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பொறுத்துத்தான். அல்லாஹ்வை பயந்த வாழ்க்கையை மக்கள் வாழும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உமர் போன்ற ஒரு அதிகாரியை அல்லாஹ் நியமிப்பான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற ஆட்சியாளர்களை அல்லாஹ் நியமிப்பான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களை அல்லாஹ் ஆட்சிக்கு கொண்டு வருவான். அபூபக்கர் ரலியல்லாஹு போன்ற நல்லோர்களை அல்லாஹ் ஆட்சிக்கு கொண்டு வருவான். எப்பொழுது முஸ்லிம் சமுதாயம் நல்லோர்களாக வாழ்வார்கள் என்று சொன்னார். திரும்பிய இடமெல்லாம் குடும்ப வாழ்க்கையிலே ஹராம். நஊது பில்லாஹ். திருமணம் முடித்தவர்களிடத்திலே கள்ள உறவு, பெண்கள் கள்ள உறவு, ஆண்களிடத்திலே கள்ள உறவு, நிக்காஹ் முடிப்பதற்கு முன்பதாக அவனோடு தொடர்பு, இவனோடு தொடர்பு, அவளோடு தொடர்பு, இவளோடு தொடர்பு, கேட்பதற்கு இது இஸ்லாமிய ஊர்தானா என்பதாக யோசிக்கக்கூடிய நிலையிலே முஸ்லிம்கள் வாழும் பொழுது இந்த துஆ எந்த பலனையும் தராது. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா என்ற துஆவை மட்டும் ஓதுவதால் நல்ல ஆட்சியாளர்கள் அமைய மாட்டார்கள். கவனிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். ஓட்டு போடுவதற்கு முன்பதாக சிந்தித்து, இன்று யார் இஸ்லாத்திற்கு உதவியாக இருப்பார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுவது கடமையாக இருந்தாலும் நன்கு கவனித்து பாருங்கள். நம்முடைய வரலாறுகளிலே எந்த ஆட்சி வந்தாலும் கூட இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தது கிடையாது. இவர்கள் வந்தால் நல்லவர்கள், அந்த கலகம் வந்தால் நல்லது, அந்த ஆட்சியாளர்கள் வந்தால் நல்லது, அந்த கட்சிக்காரர்கள் வந்தால் நல்லது, எதுவும் கிடையாது. பெருமக்களே, எல்லோரும் இஸ்லாமியர்களை வதைத்திருக்கிறார்கள். வரலாறுகளிலே எல்லா கட்சியிலே உள்ளவர்களும் இஸ்லாமியர்களை வதைத்திருக்கிறார்கள். தங்களை தங்களுடைய சுய லாபத்திற்காக வேண்டித்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற பொழுது முழுக்க முழுக்க நாம் யாரிடத்தில் மீள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். நம்மை நாம் சரியாக ஆக்காத வரை, திருத்தி கொள்ளாத வரை நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் நல்லாட்சி என்பது அமையாது. ஏதோ ஒரு வகையிலே உள்ளதிலே நல்லது என்ற அடிப்படையிலே வேண்டுமானால் நாம் யாருக்காவது ஓட்டு போடலாம். அல்லாஹ் சொல்வான், பல்வேறு ஆயத்துகளின் மூலமாக மக்களிடத்திலே மாற்றங்கள் வரும் பொழுது கெட்ட ஆட்சியாளர்கள் தான் அமைவார்கள். லஹரல் ஃபஸாது ஃபில் பஹ்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். பல ஆயத்துகளை வைத்து உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள். இந்த பூமியிலேயும் கடலிலேயும் குழப்பங்கள் ஏற்பட்டதற்கு காரணம் மக்களுடைய செயல்கள் தான். வமா அஸ்ஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு என்ன கஷ்டம் வருகிறதோ அத்துணையையும் உங்களுடைய செயல்கள் தான் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுவான். பல்வேறு ஆயத்துகள், கத் அஸபத்தும் மிஸ்லைஹா, உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், குல்தும் அன்னா ஹாதா, இந்த ஆட்சியாளர்கள் ஏன் நமக்கு வந்தார்கள் என்பதாக நீங்கள் கை செய்தப்படுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுவான், மின் இந்தி அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய அமல்கள் தான் காரணம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான்.
எல்லாம் பேசுகிறோம், ஆனால் நாங்கள் மாற மாட்டோம் என்பதாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால் எந்த ஆட்சி வந்தாலும் நல்ல ஆட்சியாக இருக்காது, கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ அடுத்தவர்களை விட இவர்கள் பரவாயில்லை என்ற அடிப்படையில் வேண்டுமானால் வாக்களிக்கலாமே தவிர வேறு வழி இல்லாமல் நாம் வாக்களிக்கிறோம். கவனிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய காலத்திலே யாருக்கு நாம் வாக்கு தருகிறோம் என்பதை கவனித்து வாக்கு தர வேண்டும். இதுவும் கூட அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். மனோ இச்சை அடிப்படையிலே நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என்பதற்காக வேண்டி இந்த கட்சிக்கு நாம் ஓட்டு போடு விடக்கூடாது. முஸ்லிம் சமுதாயம் யோசிக்க வேண்டும். நான் எந்த கட்சியில வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் வாக்களிக்கக்கூடிய வாக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு யாரின் மூலமாக பாதுகாப்பாக அமையுமோ எந்த கட்சியில வேண்டுமானாலும் இருங்கள். ஆனால் அதே நேரத்தில் வாக்களிக்கும் பொழுது யோசியுங்கள், என்னுடைய வாக்கின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை விட இவர்களின் மூலமாக பாதுகாப்பு கிடைக்கும் என்ற வகையிலே வேண்டுமானால் யோசித்து நம்முடைய ஓட்டுகள், நம்முடைய வாக்குகள் சிதறிவிடாமல் அல்லாஹுடைய கிருபையினால் ரப்பை பயந்து வாக்களிக்க வேண்டும். ஒரு சில ஓட்டுகள் சிதறி போனாலும் வழிதவறி போனாலும் இஸ்லாத்துடைய எதிரிகள் அவர்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் அமைந்துவிடும். குறிப்பாக நடிப்பு துறையிலே உள்ளவர்களை பார்த்து இன்று இஸ்லாமிய சமுதாயம் முன்னோக்கி செல்லும் பொழுது அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நபியை கூட இவ்வளவு தூரம் நேசிக்க மாட்டார்கள் போல தெரிகிறது. இளம் பெண்களுடைய பேட்டிகள், தாடி வைத்த முஸ்லிம்களுடைய பேட்டிகள், நஅூது பில்லாஹ், நன்கு தெரிகிறது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கருத்தை இவன் சினிமா துறையின் மூலமாக பரப்புகிறான் என்று தெரிந்தும் கூட அவன்தான் என்னுடைய தலைவன், என்னுடைய தலைவா என்பதாக எல்லாம் முஸ்லிம் பெண்கள் சொல்லும் பொழுது கணவனை விட அவனை நான் நேசிக்கிறேன் என்பதாக அசிங்கமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே முஸ்லிம் சமுதாயங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். கேவலமான வாழ்க்கை. இவர்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் கலிமா வருமா என்பதாக தெரியாது. இஸ்லாத்தை பின்தள்ளுகிறார்கள் நடிகர்களுக்காக வேண்டி, முஸ்லிம்களை பின்தள்ளுகிறார்கள் நடிகர்களுக்காக வேண்டி. இஸ்லாத்துடைய பாதுகாப்பு கூட எனக்கு முக்கியமல்ல, நான் அவ்வளவு தூரம் அவனை நேசிக்கிறேன். இஸ்லாமிய ஊருடைய ஒரு ரிப்போர்ட், வாலிப பெண்கள் அவனை மதிக்கிறார்கள், அவனை ஆசைப்படுகிறார்கள், நஅூது பில்லாஹ், அவனுக்காக வேண்டி வக்காலத்து வாங்குகிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். கேவலமான ஒரு நிலை முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒரு நிலை. நடிப்பு துறையை மட்டும் பார்த்துவிட்டு நடிப்புக்கும் நிஜத்திற்கும் வேறுபாடு தெரியாத அளவிற்கு சினிமாவிலே மூழ்கி போய் அறிவை மங்க வைத்து அறிவு கூட வேலை செய்யாமல் இன்று ஒரு முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களால் கூட வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய சூழ்ச்சியும் கூட. யாரையாவது கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய ஓட்டை சிதற வைத்து பிளவுபடுத்தி அந்த வகையிலே முஸ்லிம்களுடைய சமுதாயத்துடைய ஓட்டு எங்கு போகுமோ அந்த ஓட்டினுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், அந்த வகையிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதாக இஸ்லாத்துடைய எதிரிகள் சூழ்ச்சி செய்வதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயமாக, பலகீனமான சமுதாயமாக, மனோ இச்சைக்கு அடிபட்ட ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் வாழ்வதை பார்க்கும் பொழுது அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். பெருமக்களே, நாம் எதுவரைக்கும் மாற மாட்டோமோ அது வரைக்கும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை கொண்டு நல்ல ஆட்சி அமையாது. ஏதோ உள்ளதிலே நல்லது தானே தவிர நாம் எல்லோரும் பெரியவர்கள், என்ன நடக்கிறது என்பதை நன்கு விளங்கியவர்கள் நாம். இன்றும் கூட எவ்வளவோ முஸ்லிம்கள் பாதிப்புக்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா அரசியல்வாதிகளின் மூலமாகவும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஏதோ இவன் பரவாயில்லை, அவனுக்கு இவன் பரவாயில்லை, அவ்வளவுதானே தவிர முழுக்க இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதாகவோ முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்பதாகவே வாழக்கூடியவர்கள் என்பதாக யாரும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலே யாருக்கு வாக்களித்தால் முஸ்லிம் சமுதாயம் பாதுகாக்கப்படும் என்பதை உணர்ந்து நம்முடைய வாக்குகளை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். வாக்களிக்கக்கூடிய அந்த நாளிலே நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும், துஆ செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். வாக்கு போடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள், எங்களுக்கு அமைத்து தரக்கூடிய ஆட்சியாளர்களை இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பான ஒரு ஆட்சியாக அமைத்து தந்தருள் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்ய வேண்டும்.
வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சுத்தமான வாழ்க்கையாக, அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக அமைந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, பள்ளப்பட்டி வட்டார ஜமாஅத்துல் உலமா ஐக்கிய ஜமாஅத்துடைய முக்கிய அறிவிப்பு, வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை. எனவே நமது ஊர் மக்கள் சட்டமன்ற தேர்தல் நாளான வருகிற 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அனைவரும் ஊருக்கு வருகை தந்து 100க்கு 100% வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழமைக்கு மாறாக சமீப காலங்களில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்களில் பெண்கள் அளவுக்கு அதிகமாக கலந்து கொள்வது பெரும் வருத்தத்திற்கும் கண்டிப்பிற்கும் ஒரு விஷயமாகும். எனவே பெண்கள் அதை